அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அமாவாசை நாளில் இந்த நல்ல காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, இந்த விஷயம் செஞ்சால் நல்லது அப்படின்னு அமாவாசைக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. குறிப்பாக நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள். மனோகாரகனான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய மனம் ரொம்பவே குழப்பமான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அமாவாசை இருட்டில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஒரு பரிகாரத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அமாவாசை இரவில் நாம் இரவு இருளை விளக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நாம் பிரபஞ்சத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக பலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அமாவாசை அன்று நாம் இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த தகவலானது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் அமாவாசை என்று என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை இரவு ஒரு விளக்கை நம்ம ஏற்றி வைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவன்கிட்ட முறையிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எப்பவுமே வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் 6 மணிக்கு மேலே 6-7 மணிக்கு அந்த மாதிரிலாம் விளக்கு ஏற்றுறாங்க சாயந்தர நேரத்தில். அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயோ மாலையில் 6 மணி அந்த சமயத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக ரொம்ப பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு கஷ்டம், நீங்கள் கொஞ்ச நாளாக கவனிச்சதில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கா, துன்பம் இருக்குது, ஆனால் அதை எதிர்த்து என்னால் போராட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு நேரம் தவறுதலாக இருக்கலாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. சரியான முறையில் அதை தீர்த்துக்க முடியும். இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 9:44 மணிக்கு காலையிலேயே இந்த அமாவாசை திதி தொடங்குது. அதே போல் 20ஆம் தேதி 12:17 மணிக்கு தான் இந்த அமாவாசை முடியுது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேலே இந்த விளக்கை ஏற்றலாங்க. 8 மணிக்கு மேலே 11 மணிக்கு உள்ள நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி மனதார வழிபட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நீங்கி நிச்சயமாக நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவு விளக்கு ஏற்ற என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாம்பூலத்தட்டு, கொஞ்சமாக பச்சரிசி, ₹1 நாணயம், ஒரு அகல் விளக்கு, நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி. இந்த விளக்கு ஏற்ற உங்களுடைய வீட்டில் வெட்ட வெளியான ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அமாவாசை இருட்டானது இந்த விளக்கில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பால்கனி, மொட்டை மாடி, இல்லை வெளியில் தோட்டம், பின்பக்க தோட்டம் அப்படின்னு இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு வெளியில் விளக்கேற்ற இடமே இல்லை, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஜன்னல் பக்கமாக இந்த விளக்கை வச்சு கூட ஏற்றலாங்க. ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரக்கூடிய இடத்துல இந்த விளக்கை ஏற்றணும். முதல்ல ஒரு தாம்பூலத்தட்டை கீழே வச்சுக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே ₹1 நாணயத்தை வைங்க. மேலும் அந்த ₹1 மேலே மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி விடுங்க. மேலும் கும்மிருட்டில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கு பிரகாசமாக தெரியுமாறு நம்ம விளக்கை வச்சுக்கணும். அந்த தீப சுடருக்கு முன்பாக நாம் அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள், குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த நீங்கள் சொல்லக்கூடிய குரலானது நிச்சயமாக அவர்களுக்கு கேட்கும். ஏன்னா அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம முன்னோர்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த நாளில் தான் நம்மளுடைய கடமையை செய்வோம். அதாவது திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி முக்கியமான நாளில் நம்ம முன்னோர்களை நம்ம தேடக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு இப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களை நினைத்து சொல்லுங்கள். 10 to 15 நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனையை வைத்தால் போதுமானது.
அதற்கு பிறகு அந்த விளக்கை 1 மணி நேரம் எரிந்தாலும் தவறு கிடையாது. அதனால் எந்த தவறும் இல்லை. அதே போல் உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். வழிபாடு முடிந்ததும் அந்த விளக்கை எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மறுநாள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை காக்கை குருவிகளுக்கு போட்டு விடுங்க. இந்த அமாவாசை திதி இரவில் இந்த அடர் இருட்டில் தீப ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் கண்டிப்பாக அந்த விளக்கு எரிந்து முடிவதுக்குள்ளே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கை. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலை எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரும் அப்படின்னு நினைத்து சொல்லுங்கள். நிச்சயமாக நடக்கும். குறிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். அதாவது விளக்குக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை எடுத்து சுப செலவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுவும் மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடியதா அமாவாசை இருந்தது அப்படின்னா இந்த தினத்தில் கூட முக்கியமாக இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அமாவாசையானது தற்போது நாம் கார்த்திகை அமாவாசையை நம்ம மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நாள்லையும் செய்யலாம். அதே போல் மார்கழியில் செய்கிறதும் இன்னும் நல்லது. சரி, முக்கியமாக இந்த அமாவாசை எப்போ தொடங்கும் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10:28 மணிக்கு துவங்கி நவம்பர் 20ஆம் தேதி பகல் 12:31 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கும். அப்போ தான் நிறைவடையுது. முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நதிகளில் புனித நீராடுறது ரொம்பவே மிகவும் விசேஷமானதாக சொல்கிறாங்க. புனித நதிகளில் சென்று நீராட முடியாதவங்க வீட்டில் குளிக்கக்கூடிய நீரில் கங்கை தீர்த்தத்தை கலந்து கூட குளிக்கலாம். குளித்து முடித்த பிறகு ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபாடு செய்யலாம். இதே போல் அரசமர வழிபாடு, அதாவது அமாவாசை அன்று மாலையில் குளித்துட்டு அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயால் விளக்கேற்றலாம். அப்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி அரச மரத்தை சுற்றி வரலாம். இது பித்ரு தோஷத்தை போக்கும் பரிகாரம். அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை வழிபடுறதால முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதோடு மகிழ்ச்சியும் செல்வ வளமும் அதிகரிக்கும், பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அமாவாசை அன்னைக்கு மாலையில் சூரியன் மறைந்த பிறகு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். வீட்டு நிலைவாசலிலோ அல்லது துளசி செடிக்கு அருகிலேயோ இந்த விளக்கை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பிட்டு இப்படி நாம் விளக்கேற்றுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதோட பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தொடர்ந்து நாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதால மிக பெரும் அதிர்ஷ்டம் செல்வ வளம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. முக்கியமாக மாவிளக்கு ஏற்றுவது கூட இந்த அமாவாசையில் செய்யலாங்க. மாவிளக்கு ஏற்றுதல் அமாவாசை அன்று மாலையில் அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்கை நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். இந்த விளக்கை நாம் நதிக்கு எடுத்து சென்று ஓடக்கூடிய தண்ணீரில் கூட விடலாம். இதனால் நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. அதோடு அதிர்ஷ்டம் பெருகும், துன்பங்கள் நீங்கும், செல்வ வளம் சேரும், புதிய வாய்ப்புகள் நமக்கு நிறைய உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நீங்களும் இந்த மாதிரி அமாவாசையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் இனிமேல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். முக்கியமாக அமாவாசை நாளில் நம்ம அசைவத்தை தவிர்க்கணும். அதே போல் மது அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது. நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. இந்த மாதிரி அமாவாசை நாளில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு நல்ல காரியம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மனநிலைமை நமக்கு குழப்பமான நிலையில் இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதுங்க, நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி நமக்கு முழுமையாக பெற்றதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னென்னவோ செய்து எனக்கு நிறைவேறல அப்படின்னு சொல்கிறேங்க. இந்த மாதிரி இந்த அமாவாசை இருட்டில் ஒரு விளக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அதை இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.